நான் ஏதாவது ஒரு சீனில் வந்து ஏதாவது ஒரு லைக் எனக்கு டைலாக் வராமல் இருக்கும், நிறைய இடத்துல லைக் ரோல் ஆகும் பயங்கரமாக எனக்கு. அது நிறைய மாட்டுவேன். ஸோ அப்போ நான் யோசிச்சேன், ஐயோ மாட்டிக்கிட்டேன், செம்மையை திட்ட போகிறேன்னு நினச்சப்ப வந்து திட்டவே மாட்டார். கூட வந்து உட்கார வச்சு பேசி இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அதை போய் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன். இவரை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இவரை பற்றி எங்களுக்கு தெரியாத, இவர் இப்படி ஒன்று பண்ணுவார், உங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்போ நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எதாவது இப்போ எங்களுக்கு வந்து சொல்ல போகிறீங்க. இன்னும் அவர் சிரிக்கிறாரு. மேக்ஸிமம் எங்கே சாப்பிட வெளியில் போகிறது மட்டும்தான் மேஜரான டிஸ்கஷனாக இருக்கும். மேஜரான ஒரு டெசிஷனே வந்துட்டு டிஸ்கஷன். ஆமாம், அதுவே வந்து எங்கே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 24 hours கூட இருந்தீங்கன்னா இந்த பேசுகிறது மட்டும்தான் நடக்குமா? என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க? லாங் டிரைவ் போவீங்க, அந்த மாதிரி எதாவது பண்ணுவீங்களா? வாட் வில் ஹேப்பன்? இல்லைனா நாங்கள் ஃபுல் டே பேசிகிட்டே இருப்போம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் 2 பேரும்? கரெக்ட், தூங்குவீங்க, இது ஒரு ஆக்டிவிட்டி. அவரும் பயங்கரமான ஒரு லேசி பர்சன், நானும் அதை விட பயங்கரமான ஒரு லேசி பர்சன். வந்து அவர் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் டயர்டா அப்படியே தான் சொல்ல அப்படி வந்தா ஒரு லேசி பர்சன். வெரி குட். இல்லை அவரு இப்போ ரீசெண்டாக நிறைய ஐடியாஸ் அந்த மாதிரிலாம் கேட்பாரு. டேய் இது நல்லா இருக்காடா, நிஜமாக ஒர்க் அவுட் ஆகும்னா அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லுவார். அது உட்காந்து ஃபுல்லாக நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி நான் சொல்லுவேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே.